நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆசை நம்மள கட்டி போடுதுன்னா, கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிந்தனை அத பத்தி தான் பேசப் போகுது. ஆசையிலிருந்து வெளிய வர்றது தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லுது. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி வழிகாட்டுதலில் இருந்துதான். இது ஒன்றும் புதுசா சொல்லப்பட்டதில்ல, பல தலைமுறைகளா கடத்திட்டு வர ஒரு ஞானத்தோட ஒரு சின்ன துளி தான் இது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்மள அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். இந்த வரிய ஒரு நிமிஷம் உள்வாங்கி பாருங்க. ஆசைய ஒரு சாத்தான்னு சொல்றாங்க. எவ்ளோ ஒரு வலுவான வார்த்தை பாருங்க. இது நம்மள நிஜமாவே ஒரு கணம் யோசிக்க வைக்குது இல்லையா? உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன, வாழ்க்கையில எந்த லட்சியமும் இருக்கக்கூடாதா அப்படின்னு? அதுதான் இல்ல. இங்க எல்லா ஆசைகளையும் தப்புன்னு சொல்லல. ஒரு குறிப்பிட்ட வகையான ஆசைய பத்தி தான் இங்க பேசுறாங்க. அப்போ அது என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு மேல ஒரு முடிவே இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்மள ஓட வைக்கிற பேராசை இருக்குல்ல, அது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த கருத்து நம்மள சுத்தி இருக்கிற உலகம் சொல்றதுக்கு எப்படி எக்தம் ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து வேலை பார்க்குற இடம் வரைக்கும் என்ன சொல்றாங்க? பெரிய ஆசைகள் வைங்க, அப்பதான் முன்னேற முடியும்னு தானே. ஆசை தான் வெற்றியோட இன்ஜின். அது இல்லாம ஒருத்தரால ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஒரு பக்கம் உலகம் ஆசைப்படுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் இந்த வழிகாட்டுதல் ஆசைய அடக்குன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய முரண்பாடு தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சரி, அப்போ இந்த வழிகாட்டுதல் சொல்ற அந்த உண்மையான முன்னேற்றம்னா அப்படி என்னதான் அது? அது எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த முழு சிந்தனையோட மையப்புள்ளியே இதுதாங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி. நம்மளோட உண்மையான வளர்ச்சிங்கிறது புதுசு புதுசா ஆசைகளை வளர்க்கறதுல இல்ல, இருக்கிற ஆசைய அடக்கி ஆள்றதுல தான் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கலாம், ஆசைய அடக்குறதுங்கிறது கேட்கவே கஷ்டமா இருக்கே. சரி, அப்படி கஷ்டப்பட்டு அடக்குனா அதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்கும்? எதுக்காக இந்த கஷ்டமெல்லாம் படணும்? கரெக்ட் தானே? நம்ம நினைப்போம் ஆசையை விட்டா வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, ஒரு வெறுமை தான் இருக்கும்னு. ஆனா இந்த வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, அங்க வெறுமை இல்ல, அதுக்கு பதிலா ஒரு முழுமையான நிறைவு கிடைக்கும்னு சொல்லுது. சொல்லப்போனா பற்றின்மைங்கிறது கஷ்டப்படுற வாழ்க்கை கிடையாது. அதுக்கு மாறா இயற்கையோட எல்லா செல்வங்களும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. நீங்க எதையும் துரத்திட்டு போக தேவையில்ல, எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ ஒரு அற்புதமான நிலை அது. இந்த முழு விஷயத்தையும் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கிற மாதிரி நம்ம தெய்வப் புலவர் திருவள்ளுவரோட ஒரு அற்புதமான குறள் இருக்கு. ஆசைய வச்சுக்கிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை விட்டா எப்படி இருக்கும்னு ரெண்டே வரியில பளிச்சுன்னு சொல்லுது. பாருங்க, இங்க ரெண்டே ரெண்டு பாதை தான் இருக்கு. ஒரு பாதை ஆசையிலிருந்து விடுபட்டு துன்பமே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இன்னொரு பாதை அந்த ஆசைங்கிற வலையில மாட்டி வெளியே வரவே முடியாத, முடிவே இல்லாத ஒரு துன்பச் சக்கரம். நாம தான் தேர்ந்தெடுக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஆசை இல்லாதவங்களுக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. ஆனா ஒருவேளை அந்த ஆசை இருந்துடுச்சுன்னா துன்பம் ஒண்ணு மேல ஒன்னா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. சரி, இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இந்த வாரம் உங்கள ரொம்ப நாளா கட்டி போட்டிருக்கிற ஏதாவது ஒரே ஒரு ஆசை வலையிலேருந்து வெளியே வர முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன முயற்சியே ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா இருக்கலாம் இல்லையா?